இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தாவீதின் சங்கீதம். வசனம் 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். பாருங்கள், இந்த வசனம் விசுவாசம் என்பது தேவனுடைய தன்மை மேலே நிறுவப்பட்டிருப்பது என விளக்குகிறது. இந்த வசனம் அவருடைய தன்மை என்னவாக இருக்குது? அவர் சத்தியமானவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கார், எப்போதும் நிலைத்தவராக இருக்கிறார் இல்லையா? அவர் எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தில் குலையாத தேவனாக இருக்கிறார் இல்லையா? அவர் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம மேலே வைத்திருக்க ஒரு திட்டம், நம்ம மேலே வைத்திருக்க அந்த சித்தம் இல்லையா? நம்ம எப்படி தாயின் கருவிலே ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தை வைத்திருக்கார், அந்த நோக்கத்தோடே நம்ம கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் திட்டத்தின்படி நடக்கும்படியாக நம்மை அந்த பாதையில் நடத்துறதுக்கு அவர் ஏக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவரை வழி நடத்துறதுக்கு அவர் முழு முயற்சி செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்ம மேலே வைத்திருக்க திட்டத்தை மாற்றுகிற தேவனே இல்லை பாருங்கள். அதுதான் அவர் நிலைத்திருக்கிற தேவனாக இருக்கார். அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த திட்டம் நிறைவேறதுக்கு ஏற்ற உதவிகளும் திராணிகளும் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்கு சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ அவர் நம்ம மேலே வைத்திருக்க அந்த நம்பிக்கையை நாமும் அவர் மேலே வைத்திருக்க அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து இருக்கும்படியாக இந்த வசனம் சொல்லப்படுகிறது பாருங்கள். அவர் வாக்குறுதியை என்ன பண்ணுமா? மேய்ந்து கொள்ளணுமா. அப்படிப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் நம்ம விளங்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் தேவன் மேலுள்ள நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது, தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும். விசுவாசம் என்பது நம்ம வெறும் மனநிலை மட்டும் கிடையாது, அது நம்ம செயல்களை வெளிப்பட வேண்டியதாக இருக்குது. நம்ம கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்று தெரிஞ்சதுக்கப்புறம் அதை செய்ய நம்ம துணிந்து நடக்க வேண்டும், அர்ப்பணித்து வாழ வேண்டும். பாருங்கள், நம்ம பிறர் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை கூட என்ன பண்ணலாம்? சில டைமில் குலையலாம், அது நம்மளுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் தேவன் மேலே நம்ம வைத்திருக்கிற விசுவாசம், தேவன் நம்ம மேலே வைத்திருக்க அந்த திட்டம் இல்லை, அந்த நம்பிக்கை, அது நமக்கு தினமும் தேவையான உணவு போல எடுத்துக்கொண்டு என்னுள்ளவர்களாய் அது வைக்கிறது பாருங்கள். அவருடைய திட்டம், அவருடைய நம்பிக்கை நம்ம மேலே. அப்போ தேவன் எப்பொழுதும் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை மனதில் நினைவு வைத்திருக்கணும் பாருங்க. நம்ம வாழ்க்கையில் அப்போது சத்தியம், நேர்மை, உண்மை என்ற இந்த காரியங்கள்லாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நிறைந்தவர். அவர் தாழ்மை உள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், அவர் மறக்கிற தேவன், மன்னித்தது மட்டும் இல்லை, அதை மறந்து விடுகிற தேவன், நம்மளை அன்பு காட்டுகிற தேவன், அரவணைக்கிற தேவன். அவர் கசப்பு கிடையாது, வைராக்கியம் கிடையாது. அவர் சுபாவத்தில் அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் சத்தியம் நமக்கு சொல்லுகிறது இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையில் நேர்மை ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே தேவனுடைய பிரசனத்தை நாட வேண்டும். நம்ம எந்த இடத்துலலாம் நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துல தேவ பிரசனத்தை பிறர் உணர வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய தன்மை உள்ளவர்களாய் இல்லை, அப்பா எப்படி இருக்கிறாங்களோ அப்படி தான் பிள்ளைகளும் இருப்பார்கள். அப்படி தானே உலகத்திலே சொல்லுவாங்க. தகப்பன் எப்படியோ பிள்ளைங்களும் அப்படி இருப்பாங்க, தாய் எப்படியோ பிள்ளைகளும் அப்படி இருப்பாங்க. நம்மளுக்கு தாய் தகப்பன் யார்? நம்ம இயேசு கிறிஸ்து தான், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில். அப்போ அவருடைய சுபாவங்கள் எப்படியோ அதை நான் நிறைவேற்றணும், அப்படியாக நான் இருக்கணும்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கணும். சில காரியங்கள் நம்ம விட்டு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? தேடணும். நம்ம எங்கே இருக்கிறோமோ தேவனுடைய பிரசன்னம் பிறர் கூட அதை உணரலாம் பாருங்கள். அப்போ விசுவாசத்தின் உணவினால் நம்ம ஆத்மாவை நிரப்ப வேண்டும். தேவன் உறுதியாக இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் வாக்குத்தத்தங்களை பெற்ற மனநிலையுடன் வாழ வேண்டும். அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தவர்களாக இருக்கணும் இல்லையா? அவர் நம்ம கொடுத்த இடத்துல அவர் வைத்த அந்த சூழ்நிலையில் சமாதானத்தோட நம்பிக்கையோடு நம்ம வாழணும் பாருங்கள். அப்போ கர்த்தரை நம்பி நம்ம நன்மை செய்ய வேண்டும். இந்த பூமியில் தேசத்தில் நம்ம குடியிருக்கிற இந்த இடத்துல சத்தியத்தை நம்ம மேய்ந்து எவ்வளோ ஒரு ஆடுகள் எப்படி புல்லுகளை மேய்ந்து கொள்வது போல் நம்ம அவர் சத்தியத்தை எப்படி பண்ணோமா? மேய்ந்து கொள்ள வேண்டும் பாருங்கள். அது மாடெல்லாம் பார்த்திங்கன்னா மேய்ந்தது கொஞ்ச நேரம் கழித்து தான் என்ன பண்ணணும் தெரியுமா? அது திருப்பி நல்லா மேய்ந்து நல்லா அது சீவ் பண்ணி சாப்பிட்டு அந்த சாறு எப்படி உள்ளே எடுக்குமோ அதே போல் அவருடைய வார்த்தையை நம்ம மேய்ந்தது மட்டும் இல்லை, அதை நம்ம திருப்பி அதை தியானித்து அந்த உள் நோக்கத்தை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வேலை தேவன் விரும்புகிறார்.
நாமும் அப்படிப்பட்ட வாழ்வை நம்ம வாழ்வோமானால் கண்டிப்பாக நம்ம சமாதானத்தோட நம்பிக்கையோட நம்ம வாழலாம். பாருங்கள், செபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கள் இருதயத்தை உம்முடைய வாக்கு தத்தங்களால் நிலைத்திருக்கவும், இந்த சூழ்நிலையிலும் உடைய பிரசன்னத்தை நாங்கள் நாடவும், உம்முடைய நற்குணங்களால் எங்களை நிரப்பும்படியாக, எங்கள் உள்ளத்தை நிரப்பும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும்படி இயேசு நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.